நமது பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியும், தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய ஆட்சியைச் சேர்ந்த கட்சியும் கூட்டணி வைத்து வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்காக நீங்கள் அவளோடு காத்திருந்தீர்கள். அதற்கான நல்லது ஒரு சந்தர்ப்பமாக இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலே நீங்கள் இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டுகின்ற விதமாக அம்மாவின் உண்மையான தொண்டர்களால், விலைக்கு போகாத தொண்டர்களால், லாபம் கருதி இல்லாத அம்மாவின் தொண்டர்களால் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிப்பதன் மூலம் இந்த துரோகிகளுக்கு நீங்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டார்கள் என்பதை 2017 டிசம்பர் மாதம் நடந்த ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பொழுது அவர்கள் அதை நிரூபித்து காட்டினார்கள். அம்மாவின் தொகுதியிலேயே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்த அந்த மக்கள், அதுவும் இரட்டை இலை சின்னத்திலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம், அம்மாவின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலேயே அம்மாவை வெற்றி பெற செய்த மக்கள், அது அன்றைக்கு ஆர்கே நகர் மக்களால் ஓட்டுக்கு 6000 என்று விலை பேசப்பட்ட பிறகும் இரட்டை இலை சின்னம் அங்கே படுதோல்வி அடைந்தது என்றால் காரணம் சின்னத்தை யார் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான். இரட்டை இலை என்று சொல்வதால் அதை கண்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள். காரணம், இன்றைக்கு பழனிசாமியிடமும் பன்னீர்செல்வத்திடமும் இருக்கும் பொழுது அதை எம்என் நம்பியாரிடமும் PS வீரப்பாவிடம் இருந்தால் எப்படி எம்ஜிஆரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால் இரட்டையை காட்டி யாரையும் ஏமாற்ற முடியாது. அதுபோல மக்கள் விரும்பாத அம்மாவின் நினைவு மண்டபமே கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் செய்கின்ற கட்சியோடு எல்லாம் கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை போய்விட்டது. அவர்களை ஆட்சியிலே அமர்த்திய நமக்குத்தான் துரோகம் செய்தார்கள் என்றால், இன்றைக்கு அம்மாவின் ஆத்மாவிற்கு மன்னிக்காத அளவிற்கு அம்மாவை சட்டமன்றத்திலே அம்மாவின் படத்தை திறக்கக்கூடாது, அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது. காரணம், அம்மா அவர்கள் ஒரு குற்றவாளி, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அவர் பெங்களூர் சிறையில இருந்திருப்பார் என்றெல்லாம் சொன்னவர்களோடு கூட்டணி வைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த கட்சி போயிருக்கின்றது என்றால், அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வரும்படிக்காக இருப்பதால் இதையெல்லாம் அங்கே எஞ்சி இருக்கின்ற தொண்டர்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே இந்த ஆட்சியாளர்களின் எடுபடிகள் வருமானத்திற்காக, அங்கே கமிஷனுக்காக இருப்பவர்கள் வேண்டுமானால் ஏதோ பெரிய தியாகிகள் போல் தங்களை காட்டிக் கொள்ளலாமே தவிர அதெல்லாம் வெறும் எடுபடிகள் தான். அதனால்தான் அவர்களால் இதை பொறுத்து கொண்டு அங்கே இருக்க முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இதை மன்னிக்க மாட்டார்கள். எப்படி அன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் இந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமான நமது தியாக தலைவர் சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகத்திற்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மாவின் தொகுதி மக்கள் அன்றைக்கு அவர்களுக்கு பாடம் புகட்டினார்களோ, அதே போன்று அம்மாவிற்கே இன்றைக்கு துரோகம் செய்கின்ற அளவிற்கு அம்மாவை தரக்குறைவாக சொல்லி அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டுவதை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற கட்சியோடு கூட்டணி சேர்பவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தக்க பாடம் புகட்டுவார்கள். தமிழகம் தலை நிமிரவும், தமிழர் வாழ்வு மலரவும். இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற விவசாயிகள், வியாபாரிகள், மாணவர்கள், நெசவாளர்கள், வேலை இல்லாமல் வேலைக்காக படித்துவிட்டு காத்திருக்கின்ற இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மீனவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும்
மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியில் பெற்றது போல நல்ல திட்டங்களை பெறவும், அனைவரின் வாழ்விலும் மறுமலர்ச்சி உண்டாகவும், தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னேறவும், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே அமைத்திடவும், இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.